வணக்கம். ஐபிஎல் வரலாற்று ஹைதராபாத் அணி புதிய சாதனை படைப்பு. 277 ரன்கள் மும்பை இந்தியன்ஸுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இது ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை. இந்த சாதனை படைக்க இதற்கு முன்பு 263 ரன்கள் ஆர்சிபி அடித்ததான் சாதனையாக இருந்தது. அந்த சாதனையை ஹைதராபாத் அணி நேற்று முறியடித்தது. அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் மேட்சை பொறுத்தவரைக்கும் தொடக்கம் இன்று வரை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பது சென்னை சூப்பர் கிங்ஸ் என நாம் நினைத்தோம். ஆனால் அதில் இன்னும் 2 டீம்கள் உருவாகி வருகிறது. உண்மை சொல்ல போனால் ஹைதராபாத் அணிக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான மேட்சாகத்தான் இது இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒரு தவறை செய்துவிட்டார். டாஸ் வின் பண்ணி தன் பேட்டிங்கை எடுக்காமல் பவுலிங்கை தேர்வு செய்ததான் மிகப்பெரிய தவறு. பேட்டிங்கில் 2 டீமுமே பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் ஹைதராபாத் அணி தன் கைவசமாக தக்க வைத்து கொண்டு பின்னி பிழல் எடுத்தது. அடி நொறுக்கிவிட்டது. கெட் 22 பாலில் 61 ரன்கள் எடுத்துதான் அவுட்டே ஆனார். அடியானா என்ன அடி! ஹைதராபாத் அணி இப்படியும் விளையாடுமா என்று நாம் எதிர்பார்த்த அதிர்ச்சியை கொடுத்தது ஹைதராபாத் அணி விளையாடி. அது மட்டுமா, ராஷன் 34 பந்துகளில் 80 ரன்களை அடித்தளமாக குவித்தார். இதையும் நம் ஐபிஎல் கிரிக்கெட்டில் புதிய வரலாற்றுகளாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கிறது. ஆர்எச் கேப்பையும் அவர் தக்க வைத்து கொண்டார். இப்படி ஹைதராபாத் அணி ஒவ்வொரு நிமிஷங்களிலும் ஒவ்வொரு நொடிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி 277 ரன்களுக்கு 20 ஓவரில் தன் ஆட்டக்களத்தை முடித்தது. அதன் பின்பு அந்த டார்கெட்டை வின் பண்ண வேண்டுமானால் அதிரடி ஆட்டத்தை கொடுத்தால் மட்டுமே வின் பண்ண வேண்டும். குறைந்தது ஒரு ஓவரில் 2 சிக்ஸ், ஒரு சிக்ஸாவது அடித்து சேஸ் செய்ய முடியும். அப்படித்தான் இந்த மேட்ச் இருந்தது. தொடக்கத்தில் வந்த ஈசன் கிஷன், ரோஹித் சர்மா 2 பேரும் அடித்தளமாக விளையாடி 4 ஓவர்களில் 50 ரன்களையும் குவித்தார்கள். அப்படி குவித்த பின்பு நமக்கு தோன்றுகிறது, இந்த மேட்சை இவர்களும் வின் பண்ணி உலக சாதனை படைப்பார்கள் என்று தோன்றியது. ஆனால் அது நீடிக்கவில்லை. இசான் கிஷான் நல்ல ஃபார்மில் இருந்து அடித்து நொறுக்கிய போது அவுட் ஆனார். அதன் பின்பு சிறிது நேரம் கழித்த பின்பு ரோஹித் சர்மாவும் அவுட் ஆனார். பின்னர் இதோட மும்பை இந்தியன்ஸ் டீம் வேலை முடிந்துவிட்டது என்று தான் நாம் நினைத்தோம். அதன் பிறகு திலக் வர்மா தன்னுடைய பங்குக்காக அவரும் முதலில் கொஞ்சம் நிதானமாக நின்று பின்னால் அடித்து நொறுக்கினார். அது ரன் ரேட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அடித்து கொண்டே நொறுக்கி கொண்டே வந்தது. ஆனால் இது எல்லோரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்ததனால் மும்பை இந்தியன்ஸ் தோளில் விரும்பிதான் மிகப்பெரிய தோல்வி இல்லாமல் சராசரியான ஒரு தோல்வியை பெற்றது. இருந்தாலும் மும்பை பேட்டிங் வரிசையை நாம் பாராட்ட வேண்டும். இந்த தோல்விக்கு பின்பு மும்பை அணி நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுத்தது. இந்த போட்டியில் மிகப்பெரிய குற்றம் என்றால் பாண்டியாவின் கேப்டன்ஷிப் ரொம்ப சொதப்பி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் விக்கெட்டுகளை எடுக்கிற திட்டங்களில் அவருடைய கேப்டன்ஷிப் சரியாக அமையவில்லை. மிடில் ஓவர்களில் அடித்து நொறுக்குகிறார்கள். பும்ராவுக்கு 3 ஓவர்கள் பாக்கி இருந்தது. அதில் ஒரு ஓவரை இடையில் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை தகர்த்து விட்டார் ஹர்திக் பாண்டியா. அதையும் கொடுக்கவில்லை. கேப்டன்சி எப்படி செய்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. இந்த கேப்டன்சி குழப்பத்தில் இருக்கிறதா அல்லது அவர்தான் குழம்பி இருக்கிறாரா என்பது மும்பை கேப்டன்சி தான் தவறாக தெரிகிறது. அனைத்து பேட்டர்ஸ்களும் தன் பங்குகளை சரியாக அடித்து 246 ரன்கள் அடிப்பது, செகண்ட் இன்னிங்ஸில் அடிப்பது, இதுவும் பெரிய ஒரு சாதனை தான். ஆனால் மேட்சை வின் பண்ண மட்டும்தான் முடியவில்லை. ரன் ரேட்டுக்கு எந்த குறைபாடும் வைக்காமல் மும்பை அணி தோல்வியுற்றதுதான் மீதி கதை. ஆனால் இந்த மேட்சை தோற்றதற்காக மும்பை வருத்தப்பட வேண்டாம்.
இன்னும் மேட்சுகள் இருக்கிறது. அதில் மீண்டு வருவார்கள், வெற்றிகள் குவிப்பார்கள். இந்த ரன் ரேட் உங்களுக்கு பின்னால் உதவும். ஹைதராபாத் அணி செம அடி, செம இது. கேப்டன்ஷிப் பட் கமின்ஸ் பயங்கரமான ஒரு கேப்டன்சியை கொண்டு வந்து ஹைதராபாத் அணி திட்டம் போட்டு அழகான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய ரன் அடித்து நம் தோல்வி விளிம்பில் இருந்தால் உண்மையில் கேப்டன்சி கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அதை தக்க வைத்து கொண்டு தன் கைவசம் சிந்தனைகளை கொண்டு இந்த மேட்சை ஜெயித்திருக்கிறார் கேப்டன்சியில். இந்த ஹைதராபாத் அணி வெற்றியின் மூலமாக 2 புள்ளிகளோடு 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். வணக்கம்.